இப்போ அதே மாதிரி இந்தியில போய் ஜெயிச்ச அந்த சம்பவம் இருக்குல்ல சார். இப்போ கஜினி படத்தை வந்து தமிழ்ல பண்ணி அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறுது. இப்போ அதே படத்தை வந்து இந்தியில பண்ணி அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாறுது இல்ல சார். ஆமா. ஏன்னா இப்போ தமிழ் சினிமால இருந்து ஒருத்தர் வந்து இந்தியில போய் ஜெயிக்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். இப்பவே ரொம்ப பெரிய விஷயம். அந்த காலகட்டத்துல போய் ஜெயிச்சது இருக்குல்ல சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல அது ஆக்சுவலா வந்துங்க கஜினி பேய் ஹிட்டு. இதுக்கப்புறம் வந்து இப்ப மாதிரிதான். இப்ப இங்க ஒரு பெரிய படம் ஹிட் ஆச்சுன்னா உடனே வந்து அதை மொழி மாற்றம் செஞ்சு அங்கே போகிறது, ரீமேக் உரிமை வாங்கிட்டு அங்கே எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துகிட்டு இருந்த காலம் தான். அப்போ கஜினி வந்து ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட். அது வந்து இப்போ சில படங்கள் நம்ம ஊரில் எடுக்க முடியும், அங்கே போய் ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து எங்கே எடுத்தாலும் ஓடுற மாதிரியான ஒரு கதை அது. அப்போ அதை வந்து கரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணி போகிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அது அங்கே பெரிய ஹிட்டாக மாறிச்சு. பட் இந்த நேரத்தில் அந்த படப்பிடிப்பில் நடந்த சம்பவத்தை வேணா சொல்லலாம். கஜினி படத்தை நான் அதை வந்து ஏற்கனவே பதிவு பண்ண சம்பவம் தான். ஆக்சுவலாக அசின், நயன்தாரா இவங்க 2 பேரும் தான் அந்த படத்தில் நடித்தாங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. அப்போது வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அனுமதி வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரிய தொகை டெபாசிட் கட்டணும். அப்படி ஒரு பெரிய தொகையை டெபாசிட் கட்டியிருக்காங்க. ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க கேட்டது ஒரு 3 நாள். ஆனால் ரயில்வே நிர்வாகம் 1 நாள் தான் கொடுக்குது, அதுக்குள்ளே எடுத்துருங்கன்ட்டு. இப்போ அங்கே போய் இவர் வந்து ஷூட் பண்ணும்போது அசின் என்ன பண்ணுறாங்க, அசின் காட்சி தான் அது. ஆமாம் சார். அப்போ அசின் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி முதல்ல ஷூட் பண்ணிட்டாங்க. அடுத்து கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு 2வது எடுக்க போகும்பொழுது அவங்க வந்து முருகதாஸ்கிட்ட இந்த படத்தில் இன்னொரு பாட்டு இருக்கே, அது எப்போ எடுக்கிறீங்கன்னு கேட்டோடனே, இல்லைம்மா அது உங்களுக்கு கிடையாது நயன்தாராவுக்குன்னு சொல்லிடுறாரு. அதில் வந்து அவங்க பயங்கர கடுப்பாகி கேரவனை விட்டு இறங்கவே இல்லை. சாயங்காலத்துக்குள்ளே இவர் எடுத்தே ஆகணும், அவங்க இறங்கவே இல்லை. இப்போ போய் கேட்டால் உதவி இயக்குனர் போய் ஷார்ட் ரெடி வாங்கன்னா, இல்லை எனக்கு வயிற்று வலி வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பயங்கர ஒரு பதட்டமாக இருக்குது. முருகதாஸ் இதெல்லாம் வேறு எங்கேயாவது பதிவு பண்ணாருன்னு எனக்கு தெரியல. இல்லை சார். பட் அது நடந்த சம்பவம். இப்போ என்னென்னா, வேறு வழி இல்லாமல் முருகதாஸ் வந்து பயங்கரமாக அவங்கள இப்படி சத்தம் போட்டு வந்து பண்ணியே ஆகணும்னு அவர் வந்து கோபப்படாத ஒருத்தர் வந்து குரல் உயர்த்தி பேசும்போது வேறு வழி இல்லாமல் அவங்க வந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒன்றை நான் வந்து இனிமேல் டைரக்ட் பண்ண மாட்டேன், இது வந்து என்னுடைய அசிஸ்டண்ட் தான் இந்த காட்சி எடுப்பார், இனிமேல் என் ஜென்மத்துக்கு ஒன்றை வச்சு நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒதுங்கிட்டார். அவர் அசிஸ்டண்ட் தான் அந்த படத்தை எடுத்தார், அந்த காட்சியை மட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, முருகதாஸ் வந்து ரொம்ப சாஃப்டான ஒருத்தர். அவரையே ஒரு நடிகையை வந்து அந்த படத்தில் கோபப்படுத்தினாங்கங்கிறது தான் அந்த கஜினியினுடைய ஃப்ளாஷ்பேக்.